விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே, உங்க எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமுங்க. முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அமைய போகுதுங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரியில உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் நிஜம்ங்க. ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு என்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆசை நிச்சயமா நிறைவேற போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாத 3 ரகசியங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா பேச போறோம்ங்க. தயவு செஞ்சு முழுசா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கான ஒரு பெரிய திறவுகோல் இதுல இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்கனாலே ஒரு தனி கெத்து தான். எதையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஓடுற வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த சில மாதங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. பணத்துல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாம, சொந்தக்காரங்கள் மத்தியில அவமானம்னு எவ்வளவோ பார்த்துட்டீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையேன்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலையேங்கிற ஏக்கம் உங்க கண்ணுல எப்பவும் இருக்குங்க. நீங்க உயிரை கொடுத்து உதவி செஞ்சவங்க கூட உங்களை ஒரு கட்டத்துல கலட்டி விட்டுருப்பாங்க. எல்லா பழியும் உங்க மேல விழுந்திருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் நேரம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறுறத இந்த நேரத்துல நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. இவ்வளவு நாள் உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலடி கிடைக்க போகுது. பண கஷ்டம் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி உங்க வீடு தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்து ஒரு நல்ல காரியம் சற்று நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இதுல எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னா நீங்க சில விஷயங்களை ரொம்ப கவனமா கையாளணும். இதுல முதல் விஷயம், நீங்க யார்கிட்டையும் பகிரக்கூடாத அந்த முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுடைய அடுத்த திட்டம். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்க? உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு முடிவையும் உங்க ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க நல்லதை மட்டும் நினைக்கிறவங்க கிடையாது. உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் அதிகம். அதனால உங்க தொழில் சம்பந்தமான யோசனைகளோ இல்ல குடும்பத்துல எடுக்க போற முக்கியமான முடிவுகளோ எதுவாக இருந்தாலும் அதை ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு பெரிய சத்தமா பதில் சொல்லணும். உங்க வார்த்தைகள் மூலமா அவங்களுக்கு நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா கடைபிடிச்சாலே உங்களை சுத்தி இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் விலகிடும். உங்களுக்கான பாதையில நீங்க ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இந்த முதல் ரகசியத்தை நீங்க சரியா கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பத்தி மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு தான் இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான அதிர்ஷ்டம் காத்து உங்க பக்கம் பேச ஆரம்பிக்க போகுதுங்க. பல பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு போனவங்க, உங்களை ஒதுக்கினவங்க எல்லாரும் உங்ககிட்ட சகஜமா பேச நினைப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யாராவது வந்து கொஞ்சம் அன்பா பேசினாலே அவங்களுக்காக எதை வேணாலும் தூக்கி கொடுக்குற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த குணத்தை தான் பல பேர் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை ஏமாத்திட்டாங்க. இனிமே அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க அன்பை கொடுங்க. உங்க குடும்பத்துல கூட உங்களை புரிஞ்சுக்காம நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கலாம். அதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். நீங்க நினைச்சதை உங்க வீட்டுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான ஆதரவு இனிமே முழுசா கிடைக்கும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய 2வது ரகசியம் என்னன்னா, உங்களுக்கான பணவரவு பத்தியோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு பத்தியோ யாருக்கிட்டையோ சொல்லவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரப்போகுது. ரொம்ப நாளா வரலையேன்னு நினைச்சு கவலைப்பட்ட பணம் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கடன்கள் எல்லாம் அடையிறதுக்கான வழிகள் தானாக பிறக்கும். ஆனா இந்த நேரத்துல உங்க கையில காசு புழுங்குறத பார்த்துட்டு கடன் கேட்கறதுக்கும் உதவி கேட்கறதுக்கும் பல பேர் உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும்.
உங்களுடைய உண்மையான பொருளாதார நிலைமையை உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட நீங்க காட்டிக்க கூடாது. எனக்கு இந்த மாதிரி பணம் வரப்போகுது, இல்ல இவ்வளவு லாபம் கிடைச்சதுங்கிறத நீங்க தப்பி தவறி கூட வாயை திறந்து சொல்லிடாதீங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு பண கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பணத்துக்காகவே உங்ககிட்ட பழகுவாங்க. கடைசியில நீங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கே போக வேண்டியதா இருக்கும். அதனால உங்க பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கணும். யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அவங்களுக்கு மட்டும் வெளியில தெரியாம உதவி பண்ணுங்க. ஆனா உங்களை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு காசு கூட கொடுக்காதீங்க. உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு மட்டும்தான் சேரணும். இந்த பணத்தை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்துக்காக என்ன பண்ணலாம்னு யோசிங்க. உங்க நீண்ட நாள் ஆசை ஒண்ணு நிறைவேற போகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இந்த பணத்தால தான் நடக்க போகுது. சொந்தமா வீடு வாங்கணும், இல்ல ஒரு வண்டி வாங்கணும், இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ணணும்னு நீங்க நினைச்சிருந்தா அதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அருமையான நேரம்ங்க. இந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்கிறப்போ உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரும். ஆனா இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா ஒரு விஷயத்த கையாளணும். உங்க உடம்பு ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டணும். இத்தனை நாளா கஷ்டத்திலேயே ஓடி ஓடி உழைச்சு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப நீங்க ரொம்ப கெடுத்திருக்கிறீங்க. மன உளைச்சல் காரணமா தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். இனிமே நாமளும் நல்லா வாழணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்க மனசுல ஆழமா பதியும். அந்த வைராக்கியம் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றிகளை நோக்கி கூட்டிட்டு போக போகுது. இதுவரைக்கும் உங்க திறமையை முடக்கி போட்ட பல தடைகள் தானா விலகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நினைச்சதை விட லாபம் கொட்ட போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமை எல்லாம் காணாம போகும். உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. இந்த இடத்துல தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 3வது ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. இந்த 3வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் நீங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த ரகசியத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறத விட இது உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய மந்திரம் மாதிரி வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தி அமைக்க போற அந்த சக்தி இந்த 3வது விஷயத்துல தான் இருக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்ட 2 ரகசியங்களை விட இந்த 3வது விஷயம் உங்க மனசோட சம்மந்தப்பட்டது. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான முழுமையான பலன் உங்களை வந்து சேரும். இதனாலதான் இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கேட்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த 3வது ரகசியம் என்னன்னா, உங்களுடைய பலவீனத்தையும் உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வச்சிருக்கிற ரகசிய வேண்டுதலையும் பத்தி எந்த காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. நம்ம கஷ்டத்துல தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுதலுக்காக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு பேசுவோம். அப்படி பேசும்போது யதார்த்தமா நம்மளோட பயம் என்ன, நம்ம எதுக்கு ரொம்ப கவலைப்படுறோம், நம்ம பலவீனம் என்னங்கிறத சொல்லிடுவோம். ஆனா நாளைக்கு அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறும்போது நீங்க அந்த சொன்ன அந்த பலவீனத்தை வச்சு உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. உங்களை எப்படி அடிச்சா நீங்க கீழே விழுவீங்க அந்த ரகசியத்தை நீங்க உங்க வாயாலேயே மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க வெளியில பாக்குறதுக்கு எவ்வளவுதான் சாதாரணமா தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு கோட்டையை கட்டி வச்சுக்கணும். உங்க பயம் உங்க கண்ணீர் எல்லாமே அந்த கோட்டைக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில இருக்கிற உலகத்துக்கு நீங்க எப்பவும் ஒரு தைரியமான எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளாதான் தெரியணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த பெரிய மாற்றங்களுக்கு காரணமா இருக்க போறது உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தாங்க. நீங்க ராத்திரியில யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்டு அழுதப்போ உங்க வேண்டுதல் நேரா உங்க குலதெய்வத்தோட பாதத்துலதான் போய் விழுந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களுக்கு அப்புறம் நடக்க போற இந்த மாயம் எல்லாமே அந்த தெய்வத்தோட செயல் தான். இப்படிப்பட்ட உங்க இஷ்ட தெய்வம் கிட்ட நீங்க என்ன வரம் கேட்டீங்க, என்ன நேர்த்திக்கடன் வச்சிருக்கீங்க, அந்த ரகசியத்தை உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட கூட இந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடாது. அது உங்களுக்கும் அந்த சாமிக்கு இடையில இருக்கிற ஒரு புனிதமான பந்தம்ங்க. அதை நீங்க வெளியில சொல்லும் போது அதோட சக்தி குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியல. ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. பல பேர் இந்த ஒரு சின்ன தப்பை பண்றதாலதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அதிர்ஷ்டத்தை இழந்து தவிக்கிறாங்க. நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இதை மட்டும் நீங்க கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே உங்க வாழ்க்கை ஏறுமுகத்துலதான் போகுங்க. இதை தாண்டி உங்க ராசிக்கு இன்னும் சில சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்குது. அதை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு வரப்போற நல்லதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சூட்சமம் என்னன்னா, நீங்க டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கையை பார்த்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியல, ஆனா இதுல இருக்கிற சக்தி அபாரம். உங்க ராசிக்கு செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதால உங்களுடைய எண்ணங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி வலிமை உண்டு. இந்த வலிமையை நீங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இனிமேல் பயன்படுத்தணும். யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணி இருந்தா கூட அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காம அவங்கள அவங்க கர்மத்துக்கே விட்டுட்டு நீங்க உங்க பதில உங்க பாதையில நேரா போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்க பழிவாங்க நினைக்கிறத விட காலம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதை நீங்க உங்க கண்ணாலேயே சீக்கிரமா பார்க்க தான் போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சுபாவத்துல நீங்களே ஒரு பெரிய மாறுதலை உணர்வீங்க. எப்பவுமே ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட இருந்துட்டு இருந்த உங்க மனசு இப்ப ரொம்ப சாந்தமா மாறப்போகுது. எதையும் தைரியமா எதிர்கொள்ள ஒரு அபாரமான சக்தி உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களை சுத்தி ஒரு நல்ல தெய்வீக சக்தி எப்பவுமே இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இதுக்கு
காரணம் உங்க ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள் தான். குறிப்பா குரு பகவானோட பார்வையில உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் முழுமையா வெளியில வரப்போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். இதுவரைக்கும் உங்க யோசனைகளை கேட்டு கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் உங்க சொந்த பந்தங்கள் தான். சில நேரங்களில் வெளியில இருந்து வர எதிரிகளை விட நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு குழி பறிக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. அந்த காயம் உங்க மனசுல ஆறாத வடுவா இப்ப வரைக்கும் இருக்கு. புதுசா யாரையும் நம்பி உங்க வாழ்க்கையில எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு எப்பவுமே சொல்லும் இது சரின்னு பண்ணும். அதை மட்டும் நம்பி இறங்குங்க. உங்க மனசு சொல்றதை கேட்டு நீங்க எடுக்கிற எந்த முடிவும் இப்போ தப்பாகாதுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. உங்களுக்கான நல்லது கெட்டதை அந்த தெய்வம் தான் தீர்மானிக்க போகுது. இப்படி உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழி நடத்துற இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சுபகாரியம் நடக்க போகுது. நீங்க கண்கூடா பாப்பீங்க. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் திடீர்னு கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு ஒரு நல்ல தொட்டில் சத்தம் கேட்கும் சக்தி செய்தி வீடு தேடி வரும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் தப்பே உணர்ந்து தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வந்த உடனே பழசையெல்லாம் மறந்துட்டு பழையபடி அவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிடாதீங்க. ஒரு சின்ன இடைவெளி விட்டு பழகிறது தான் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மனுஷங்களோட குணம் எப்ப வேணாலும் மாறும். அதனால உங்க உஷாரில் நீங்க எப்பவும் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க தொழிலை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களை எவ்வளவோ கீழே தள்ளிவிட பார்த்துருப்பாங்க. உங்க திறமையை மேலதிகாரிகள் கிட்ட கொண்டு போக விடாம பல தடைகளை பண்ணியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் இது. உங்க மேல வீணா விழுந்த கெட்ட பேரு மாதிரி உங்களை தேடி ஒரு பெரிய பொறுப்பு வரப்போகுது. சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு புதுசா பல வாய்ப்புகள் வந்து குவியும். ஏதோ சாதாரணமா காத்து வாக்குல நீங்க ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவுல உங்களுக்கு லாபத்தை அள்ளி தரப்போகுது. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். நிறைய காசு வருதுன்னு உடனே தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பண்ணிடக்கூடாது. அதை சரியா சேமிச்சு முதலீடு பண்ணினா மட்டும்தான் உங்க கஷ்டம் எல்லாம் முழுசா தீர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் அது போய் சேரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இயற்கையாகவே உங்க மேல பல பேருக்கு கண் திஷ்டி விழும். உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க கூட்டம் அதிகமாகும். இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்க நீங்க ரொம்ப பெரிய பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணவே வேண்டாம். வாரத்துல ஒரு நாள் குறிப்பா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசார சாமி கும்பிடுங்க. முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்களை உங்களை சுத்தி இருக்கிற எப்பேற்பட்ட கண் திஷ்டியும் அடிச்சு விரட்டிடும். எந்த ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் உங்களை நெருங்க முடியாது. ஒரு பெரிய இரும்பு கவசம் மாதிரி இந்த புண்ணியம் உங்களை எப்பவும் பாதுகாக்கும். இதெல்லாம் நீங்க மனசை தளராம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில இனிமே எந்த குறையும் இருக்காது. நீங்க செஞ்சுட்டு வர இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்க தலைமுறையே காப்பாற்ற போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் வழிகளை சந்திச்சிட்டீங்க. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருக்கும். இது வரைக்கும் உங்களை ஒரு கோழையா ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவரா நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு தனி கம்பீரம் வரும். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு கலங்கி நின்ன காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப எதையும் நேருக்கு நேரா நின்று எதிர்கொள்ற துணிச்சல் உங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. இந்த துணிச்சல் தான் இனிமே உங்களை வழிநடத்த போகுது. முக்கியமா உங்க தொழில நீங்க எடுக்க போற சில அதிரடி முடிவுகள் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாய் பிளக்க வைக்கும். எப்படி இவங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுதுன்னு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. நீங்க ஆரம்பிக்க போற புது வேலைகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. புதுசா தொழில் தொடங்குறதோ இல்ல பெரிய அளவுல முதலீடு பண்றதோ எதுவா இருந்தாலும் ரொம்ப அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்களா தன்னிச்சையா எந்த ஒரு பெரிய காரியத்திலும் இறங்கிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல சில மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை தடம் மாத்த முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு நெருக்கமான உண்மையிலேயே உங்க நல்லதுக்காக யோசிக்கிற பெரியவங்க கிட்ட சம்மதம் கேட்டுட்டு அப்புறம் எந்த ஒரு புது முயற்சியிலும் கால் வைங்க. அப்படி செஞ்சா அதுல கிடைக்கிற வெற்றிக்கு அளவே இருக்காதுங்க. அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதுல குறிப்பா உங்க உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப சரியா மாத்திக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு தேவையான அளவு தூங்குறத வழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா மனசுல இருக்கிற நிம்மதி உடம்புலையும் பிரதிபலிக்கணும். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க சம்பாதிக்க போற பணத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு சுபிட்சமான சூழ்நிலை தானாவே உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சே கெட்ட பேர் வாங்குறதுல ஒரு தனி ஆளுங்க. யார் தங்களோட கஷ்டத்தை சொன்னாலும் உடனே மனசு உருகி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு துடிப்பீங்க.
ஆனா அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் கிடைச்சது எல்லாமே ஏமாற்றமும் துரோகமும் தான். அதனால இனிமே யார்கிட்டயும் போய் உதவி செய்யாதீங்க. அவங்களா கேட்டு வந்தா கூட உங்களுக்கு அது சரின்னு பட்டா மட்டும் உங்களால முடிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா ஒதுங்கிடுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போறது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. அது உங்க கர்ம வினையோட முடிவு. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும், நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வட்டியும் முதலுமா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட நல்லது திருப்பி தரப்போகுது. இந்த நேரத்துல உங்க மனசு ஒரு பெரிய அமைதியை தேடி போகும். இதுவரைக்கும் எங்க போனாலும் ஒரு நிம்மதி இல்லாம வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பாரம் இருந்துட்டே இருந்துச்சுல்ல, அந்த பாரம் எல்லாம் காணாம போக போது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. அதிகாலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் உங்க மனசுக்குள்ள பிறக்கும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், நாம நினைச்சதும் நடக்குதுங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த உள்ளுணர்வை மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதுதான் இனிமே உங்க வாழ்க்கையோட திசைகாட்டியா இருக்க போகுது. நீங்க இன்னொரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற சில சொந்தக்காரங்க வேணும்னே ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட பார்ப்பாங்க. உங்க நிம்மதியை கெடுக்கணும்னா அவங்களா வழிய வந்து சண்டைக்கு நிற்பாங்க. ஆனா நீங்க அந்த வலையில விழுந்துடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி உசுப்பேத்தினாலும் சரி, நீங்க உங்க நிதானத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. அவங்க எதிர்பார்க்கறத நீங்க கோவப்பட்டு ஏதாவது தப்பா பேசுற மாட்டீங்களா, அதை வச்சு உங்களை அசிங்கப்படுத்த மாட்டோமான்னா, அதனால அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை உங்க அமைதி தான். நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிட்டீங்கன்னா அதை விட பெரிய அடி அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. உங்க பொறுமை தான் இனிமே உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அதே போல உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வர சின்ன சின்ன ஊழல்களை பேசி தீர்த்துக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அந்யோன்யம் வளரப்போகுது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போற பக்குவம் தானாவே வந்துடும். உங்க பிள்ளைகள் வழியில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய சாதனை பண்ணி உங்களை பெருமைப்படுத்துவாங்க. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைகள் மூலியமா ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு நீங்க நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிற காலம் வந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா நான் முதல்லயே சொன்ன அந்த 3 ரகசியங்களை மட்டும் உங்க உசுறு மாதிரி பாதுகாத்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க யார்கிட்டயும் சொல்லிடவே கூடாது. இந்த 3 ரகசியங்களை நீங்க கத்துக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் தான். உங்க தலையெழுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது. இனிமே வீட்டுல என்ன விசேஷங்கள் நடக்க போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு நாள் கண்ணீர் விட்ட உங்க கண்கள்ல இனிமே ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரப்போகுது. நாளைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுதை நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தடையாகி தடையாகி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த தடை எல்லாமே இனிமே சுக்குநூறா உடைஞ்சிரும். உங்க கையில தானா பணம் வந்து சேரும்போது அந்த நீண்ட நாள் ஆசை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஈஸியா நிறைவேறும். உங்க பேரை சொல்லி சொந்தமா ஒரு சொத்து வாங்க போறீங்க. அதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியத்துல உறைஞ்சு போக போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய தளராத நம்பிக்கையும் உங்க இஷ்ட தெய்வம் உங்க மேல வச்சிருக்கிற கருணையும் தான். இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படவே கூடாது. உங்க எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப நேர்மறையா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன தயக்கம் வரலாம். நம்மளால இதையெல்லாம் சாதிக்க முடியுமான்னு தோணலாம். ஆனா அந்த தயக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பிறந்ததே சாதிக்கிறதுக்கு தான். இவ்வளவு நாள் உங்களை முடக்கி போட்ட கிரக நிலைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமா மாறி நிக்கிற இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். உங்க திறமைக்கு மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பெரிய அளவுல வெற்றி அடைய போகுது. உங்க வாழ்க்கையில வீச போற இந்த அதிர்ஷ்ட காத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற உண்மையான உறவுகள் மட்டும்தான் இனிமே உங்க கூட இருப்பாங்க. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு காலம் கொடுக்குற தண்டனையை பார்த்து நீங்களே சில சமயம் பரிதாபப்படுவீங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க போய் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க உங்க குடும்பம், உங்க தொழில், உங்க எதிர்காலம்னு உங்க கவனத்தை முழுசா அதுல மட்டும் திருப்புங்க. வறுமைங்கிற வார்த்தையே உங்க வாழ்க்கையில இனிமே இருக்காது. பணம், காசு, நகைன்னு உங்க வீட்டுல செல்வம் செழிக்க போகுதுங்க. இதெல்லாம் சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் சொல்ற வார்த்தை கிடையாது. இதனால முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிருச்சுதான் மனசார நம்புங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை முன்கூட்டியே சில அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா அதிகாலை நேரத்துல உங்களுக்கு வர்ற கனவுகள் மூலமா உங்க குலதெய்வம் உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தும். ரொம்ப நாளா பூட்டி கிடந்த ஒரு கோவில் கதவு திறக்கிற மாதிரியோ இல்லைன்னா உங்க குலதெய்வத்துக்கு நீங்களே உங்க கையால் அபிஷேகம் பண்ற மாதிரியோ கனவுகள் வந்துச்சுன்னா உங்க தலையெழுத்து மாறிடுச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாம். அதே மாதிரி நீங்க வெளியில கிளம்பும் போது ரொம்ப சுகமான சகுனங்களை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எந்த காரணமும் இல்லாமலே பொங்கி வரும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கான பொற்காலம் நெருங்கிடுச்சுங்கிற பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ரகசிய மொழிகள். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க கடன் பிரச்சனைகளை தான். இத்தனை நாளா கழுத்தை நெரிச்ச கடன் தொல்லைகள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்.
கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும்போது நீங்க பட்ட அவமானம், உடைந்து போன உங்க கௌரவம் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது. உங்களை அசிங்கப்படுத்தின அதே ஆட்கள் முன்னாடி நீங்க நெஞ்ச நிமித்தி பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பண உதவி கிடைக்கும். நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப வருஷமா காசு கொடுத்து ஏமாந்து போய் அது இனிமே வராதுன்னு விட்டுட்ட பணம் கூட திடீர்னு தேடி வந்து உங்க கைக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு பணமழை உங்க வீட்டுல கொட்ட போகுது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பண வரவு பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விட்டுறாதீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க அனுபவிக்க போற அந்த ராஜயோகத்தை பத்தி சொல்ல வார்த்தைகளே பத்தாது. நீங்க செஞ்ச வேலைக்கு மத்தவங்க பேர் வாங்கிட்டு போன காலம் எல்லாம் மாறி இனிமே உங்க திறமைக்கு தகுந்த சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை ஒதுக்கி வச்ச மேலதிகாரிகள் எல்லாம் உங்களை தேடி வந்து பொறுப்புகளை கொடுப்பாங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப சுலபமா அந்த வாய்ப்பு கூடி வரும். உங்களை சுத்தி இருக்கிற சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. தொழில்ல புதுசா ஏதாவது நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அதை ரொம்ப சரியா பயன்படுத்தி பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இப்படி உங்களை சுத்தி எல்லா பக்கமும் நல்லதாவே நடக்கும்போது இயற்கையாவே சில நேரத்துல ஒரு கர்மம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு திடீர்னு எல்லாம் கிடைக்கும் போது யாருக்கு இருந்தாலும் அந்த எண்ணம் வரும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க அந்த தப்பை தப்பி தவறி கூட பண்ணிடவே கூடாது. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் எந்த அளவுக்கு பணம் வந்தாலும் உங்கள் பழசை நீங்கள் மறந்துடக்கூடாது. கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஒரு வாய் சோறு போட்டாங்களோ, யார் உண்மையாக அவங்க கூட நின்னாங்களோ அவங்களையெல்லாம் மறக்காமல் வச்சுக்கணும். உங்கள் வளர்ச்சிக்கு ஏனையாக இருந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வெளியில் தெரியாமல் செய்யணும். உங்களோட அந்த எளிமையான குணமே உங்களுக்கு வரப்போகிற கண்டிஷ்டியை தடுத்து நிறுத்தி உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நடக்க போது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இத்தனை காலமாக உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழிப்படிச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்களாவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்களா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உங்களை விட்டு தூரமா போயிடுவாங்க. அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்க நல்லதுக்காக செய்யற வேலை. கெட்டவங்களை எல்லாம் உங்க பக்கத்துல இருந்து அப்புறப்படுத்தினாதான் உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்தை நீங்க முழுசா அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள் விலகி போகும்போது அவங்கள தடுத்து நிறுத்தவோ இல்லை அவங்க கிட்ட போய் விளக்கம் கேட்கவோ எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய குப்பையில இருந்து சுத்தமாகும்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி புதுசா சில நல்ல உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிற உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. குறிப்பா திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. இவ்வளவு நாள் எத்தனையோ வரன் பார்த்தும் எதுவுமே அமையலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கெட்டி மேளம் கொட்ட போற சத்தம் கேட்க போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு சுக்கிர பகவானோட ஆசி முழுமையா கிடைக்கிற நேரம் இது. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு திருப்தியை கொடுக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. எவ்வளவு பெரிய இடத்துக்கு நீங்க போனாலும் அந்த 3 ரகசியங்களை மட்டும் நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்க திட்டங்கள், உங்க பலவீனம், உங்க பணம், இது 3ம் எப்பவும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வச்ச மாதிரி பத்திரமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கான பெரிய பாதுகாப்பு. அதை நீங்க மாறிட்டீங்கன்னா திரும்பவும் அது பழைய கஷ்டத்துக்கு நீங்க போக வேண்டியதா இருக்கும். அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவுதான் அன்பா பேசினாலும் உங்க ரகசியங்களை வெளியில கொண்டு வர முயற்சித்தாலும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள எப்பவும் ஒரு தெளிவான சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு என்ன, நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோங்கிற அந்த பழைய நினைவுகள் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நெருப்பு தான் உங்களை இன்னும் பல சாதனைகளை செய்ய தூண்டும். நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியமும் 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்க போதும். உங்க மூலமா பல பேர் நல்ல நிலைமைக்கு வர போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தர்ம பிரபுவா நீங்க மாற போறீங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த உழைப்புக்கு எல்லாம் சேர்த்து ஒரே அடியா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போற நீ வரக்கூடிய நாட்களை ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்துட்டுருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்குது. இனி உங்க வாழ்க்கையில நடக்க போறது யாருமே முன்கூட்டியே கணிக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில காட்ட போகிறதுக்கு தான் இந்த காலம். இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, இவரால் என்ன பண்ணிட முடியும்னு உதாசனப்படுத்தினவங்க எல்லாருமே உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போக போறாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஆழமா பதிய போகுது. உங்களை பத்தி தப்பா பேசி தெரிஞ்சவங்க வாய் தானாவே அடைஞ்சு போகும். ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க கிடையாது. உங்க வெற்றி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சௌகரியா இருக்க போகுது. அந்த வெற்றியை நீங்க ரொம்ப அமைதியா ரசிக்க போறீங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சுபிட்சம் உண்டாக போகுது. வீட்டுல என்ன விசேஷம் பண்ணலாம்னு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு, ரொம்ப வருஷமா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா கூடி வரும். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பட்ட கவலைகள் எல்லாம் காணாம போகும். அவங்க வழியில உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். ஊர் மெச்சுற அளவுக்கு அவங்க
வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அத பார்க்கும்போது ஒரு பெத்தவங்களா நீங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இத்தன காலமா நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கிற நேரம் இது. இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க ஆரோக்கியம் தான். மனசுல கவலைகள தீர்ந்து சந்தோஷம் வரும்போது உடம்புக்கு தானாவே குணமா ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளா உங்கள பாடாப்படுத்திட்டு இருந்த சில தீராத வியாதிகள் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஆனா அதுக்காக நீங்க அலட்சியமா இருந்துறக்கூடாது. சரியான சாப்பாடு தேவை, தூக்கம் இது 2யும் நீங்க ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கணும். உங்களோட அந்த பழைய சுறுசுறுப்பு திரும்பவும் உங்கள தேடி வரும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள பாய்வத நீங்க உணர்வீங்க. அந்த தெம்ப நீங்க உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். உங்க தொழில்ல நீங்க தொடப்போற உச்சத்த பார்த்து பல பேர் பொறாமைப்பட தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க சட்டை பண்ணவே கூடாது. உங்க வழியில நீங்க நேரா போயிட்டே இருக்கணும். குறிப்பா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க, இல்ல உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பு தான் உங்கள இன்னும் மேல கொண்டு போக போகுது. அவங்க கஷ்டத்த புரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரும். உங்க மேல விழுகிற கண் திஷ்டி எல்லாம் அதுவே அடைச்சு விட்டுரும். அந்த 3 ரகசியங்கள மட்டும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்க வேலைய மட்டும் அமைதியா செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கான மணிமகுடம் சீக்கிரமாகவே உங்க தலையில ஏறப்போகுதுங்க. ரொம்ப நாளா அவங்களுக்கு இருந்த இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னா, தேவையில்லாத பஞ்சாயத்துகளும், இழுபறியா இருக்கிற கோர்ட் கேஸ் விஷயங்களும் தான். நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும், எவனாவது ஒருத்தன் வந்து வம்பு இழுத்துட்டு போவான். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும், காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாதத பல இடங்கள்ல நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா, இந்த நிலைமை தலைகீழா இனி மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான நியாயம் முழுசா கிடைக்கப் போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்கள அசிங்கப்படுத்த நினைச்சவங்க எல்லாரும், தாங்களா செஞ்ச தப்ப நினைச்சு கூனி குறுகி போற அளவுக்கு உண்மைகள் தானாவே வெளியில வரும். இந்த சொத்துக்காக இல்ல எந்த ஒரு உரிமைக்காகவோ இத்தன நாளா மன உளைச்சலோட போராடிட்டு இருந்தீங்களோ, அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சொத்து பத்து வாங்குற யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஒரு சின்ன இடம் வாங்கி போடணும், இல்ல நாம குடியிருக்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்க மனசுலயும் ஒரு ஆழமான கனவு இருக்கும். இத்தனை வருஷமா காசு சேர்க்க நினைச்சாலும் ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த சேமிப்பு எல்லாம் கரைச்சிருக்கலாம். ஆனா இனிமே உங்க கையில காசு தங்க ஆரம்பிக்கும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்குறதால உங்களோட அந்த சொந்த வீடு கனவு, சொந்த வண்டி கனவு எல்லாமே கண்ணு முன்னாடி நனவாக மாறப்போகுதுங்க. நீங்க வாங்குற அந்த சொத்து உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சரியானதா அமைய போகுது. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். நம்மளால எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வர எல்லாரும் உண்மையிலேயே கஷ்டத்துல தான் வராங்களான்னு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்குனே ஒரு கூட்டம் எப்பவும் காத்துட்டு இருக்கும். நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களை திரும்பி கூட பார்க்காதவங்க இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே புதுசா சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசிக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த விவேகம் இப்போ உங்களுக்குள்ள வரணும். யார் எந்த இடத்துல வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும். எல்லார்கிட்டையும் மனசை விட்டு பேசுற அந்த பழக்கத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். ரொம்ப நாளா நீங்க உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடங்களால தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கான சரியான நேரம் கூடி வந்துருச்சு. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே முதல் வேலையா உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை மனசார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்க போய் பெருசா 1000 செலவு பண்ணி எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு இது வரைக்கும் உங்களை காப்பாத்துனதுக்கும் இனிமே வரப்போற நல்ல காலத்துக்கும் மனசார ஒரு நன்றியை சொல்லிட்டு வாங்க. அந்த ஒரு நன்றி உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாயங்களை பண்ண போகுதுன்னு நீங்க சீக்கிரமாவே கண்கூட பார்க்கத்தான் போறீங்க. இத்தனை நாள் உங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் பெருசாக்கி வேடிக்கை பார்த்தவங்க சில பேர் இருந்திருப்பாங்க. இனிமே உங்க வீட்டு பிரச்சனையை 3வது ஆள் கிட்ட போய் சொல்ற பழக்கத்தை அடியோடு விட்டுருங்க. ஏன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த சின்ன சண்டையை பயன்படுத்தி உங்களை பிரிப்பு பார்ப்பாங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருக்குதுங்க. உங்க குலதெய்வத்தை நம்பி நீங்க எல்லா வேலைகளும் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.